இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி பொங்கல் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து காலையில் என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு அப்போ பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர்லேயே ரெண்டு ரெண்டு டம்ளர் வந்து பச்சை அரிசி, ஒரு டம்ளர் வந்து சிறுபருப்பு போட்டு நல்லா 4-5 முறை கழுவிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கழுவி ஒரு 6 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிக்கின்னு உப்பு லைட்டாக போட்டுக்கின்னு விசில் போட்டுக்கலாம். அதோடு வெல்லத்தை காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசிலும் வந்தாச்சு. நல்லா 5 விசில் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழைய வரணுன்னு விசிலும் வந்தாச்சு பாருங்கள். நல்லா அதோடு வந்து வெல்லமும் காய்ச்சாச்சு. வெல்லத்தை வந்து வடிகட்டி மண் தூசி இருக்குன்றதுனால வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதோடு கிளறி விட்டு பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு ஏலக்காய் இடித்து ஏலக்காய் சேர்த்துக்கிறோம், ஒரு 4 ஏலக்காய். அதோடு ஸ்டவ்வு பற்ற வச்சு திரும்பி கிளறி விட்றேன். அதோடு பால் சேர்த்துலாம், காய்ச்சி வச்ச பால் சேர்த்துக்கின்னு இதோடு நெய் ஊற்றிக்கலாம். 50 நெய் ஊற்றிக்கின்னு முந்திரி திராட்சையை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 2 விதமான கலரில் வந்து திராட்சை நான் சேர்த்துக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா பொன்னிறமாக பொறுமையாக வறுத்துக்குங்க. அதோடு பொங்கலில் சேர்த்துக்கலாம். சுவையான பொங்கல் நல்லா இனிப்பாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து இலையில போட்டு சாப்பிட்லாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொங்கலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு, வாழைப்பழம், பொங்கல். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் அதான் நாங்கள் முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பையும் பூண்டையும் போட்டு தனியாக குக்கரில் வேக வச்சுக்கிறோம். சாப்பாடும் வெந்துடுச்சு, அதுவும் வடிக்க போகிறோம். குக்கரும் விசில் வந்தாச்சு, 3 விசில். கொஞ்சமாக உப்பு போட்டு காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். காயை தனியாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாம். அதோட போண்டா, கடலை போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். அதோட தாளிப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகா 3-4 கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். அதோடு வந்து வெங்காயம், பச்சை மிளகா நல்லா பொன்னிறமாக வதக்கிங்க. அதோடு தக்காளி நல்லா 3-4 தக்காளி போட்டு நல்லா அதையும் வதக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டு, காயிலையும் உப்பு போட்டுக்கிறேன், இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. அதையும் நல்லா வதக்கின்னு அதோட பருப்பும் குழைஞ்சி வச்சு அதையும் வந்து மத்தில் கடைஞ்சிக்கலாம். ஒரு டம்ளரில் தான் பருப்பு போட்டோம். அதோட அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். கடலை போண்டாவும் எடுத்தாச்சு. அப்பளம் தான் அதே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அதோடு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கியாச்சு, பச்சை வாசனையும் போச்சு. இப்போ அவிச்சு வச்சுருந்தா காயை போட்டுக்கலாம். வேக வச்சுருந்தா உப்பு லைட்டாக போட்டு வேக வச்சுருந்தா காயை சேர்த்துக்கலாம். அதோடு வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுதும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோடு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதோடு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி சுவையான பருப்பு குழம்பு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதோடு பெருங்காயம் நான் போட மறந்தேன், பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க வர நேரத்தில். இப்போ நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட ஆவி பறக்க சாதம் அதோட பருப்பு குழம்பு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய்கறிகள்லாம் அள்ளி போட்டு
குழம்பு ஊற்றிக்கலாம். நல்லா செம ருசியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்து பாருங்கள். ஏற்கனவே போன வருஷமும் லாங் வீடியோவில் நான் பருப்பு குழம்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் குழம்பு எல்லா காய்கறியும் செய்து அடுத்தோம் இப்போ கடலை போண்டா, அப்பளம். வாங்க சாப்பிட்லாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.